திமுக அதிமுக இப்போ பாஜக 2வது இடத்துல பிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நாம தமிழர் கட்சியோடைய நிலைப்பாடு என்ன பண்றோம்? 3வது இடத்துல இருக்கிற நான் 1வது இடத்துக்கு வரணுங்கிறது தான் போராடுவேன் ஒழிய 2க்கு போகணும் அப்புறம் அதுல பாதியில் நிற்கணும்லாம் கிடையாது. பாஜக வெல்லும் அப்படின்னா எப்படி வெல்லும்? அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க வெல்றது அப்படின்னா ஓட்டு பெட்டியை தவிர வழியே ஓட்டு போட்டு மக்கள் வெல்ல வைக்கப்படுறாங்க. ஓட்டு பெட்டியில விளையாடுறாங்க. திரிபுரால 2 விழுக்காடு இருந்தாங்க, 42 விழுக்காடுக்கு எப்படி போனாங்க? பெட்டி தான். அதனால அந்த வாக்கு எந்திரத்துக்குள்ள ஹேக் செய்யாம அவங்களால நோட்டாவுக்கு அளவு கூட வாக்கு வாங்க முடியாது. நீங்க பாத்தீங்களா யாருக்கு என்ன இடைத்தேர்தல்? அது என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி இடைத்தேர்தல் எல்லாம் விட்டுருவாங்க. இந்த மாதிரி பொது தேர்தல் வரும்போது அடிப்பாங்க. நீங்க ஒரு நேர்மையான தேர்தல் சந்திக்கிற தலைவராக இருந்தா அந்த தேர்தல் ஆணையம் ஐயா மோடியை கட்டுப்பாட்டில் இல்லைன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. 40 தொகுதியை கொண்ட பீகார், 40 தொகுதியை கொண்ட தமிழ்நாடு, புதுச்சேரி, அங்க 7 கட்டமா தேர்தல் நடக்குது. எனக்கு மட்டும் ஒரே கட்டமா நடக்குது. 14 தொகுதியை கொண்ட அஸ்ஸாம்ல 3 கட்டமா நடக்குது. 42 தொகுதியை கொண்ட மேற்கு வங்கத்துல 7 கட்டமா நடக்குது. 80 தொகுதி கொண்ட உத்தரப்பிரதேசத்திலையும் 7 கட்டமா நடக்குது. எனக்கு மட்டும் அவசரமா எல்லாருக்கும் முன்னாடி அறிவிச்சு எங்க பலகீனமா இருக்கமோ அங்க போய் முதல்ல தாக்குதல். அமித்ஷா வருவாரு, நட்டா வருவாரு, நிதியமைச்சர் வருவாங்க, பிரதம அமைச்சர் மோடி வருவாங்க. எல்லாரும் தாக்குதல் தொடுப்பாங்க. ஒரு பெரிய இது இருக்கிற மாதிரி காட்டி இந்த இதுல விளையாடுவாங்க. சின்ன பிள்ளைங்க நாங்க 20 நாள் தான் இருக்கு. அதுல எப்படி வேலை செஞ்சு நாங்க போறது? 20 நாள்ல தேர்தல் என்றதுக்கு 44 நாள் எடுத்துக்கிறீங்க. இதெல்லாம் நீங்க ஜனநாயகத்தில் நேர்மை சம வாய்ப்புலாம் நீங்க பேசுனீங்கன்னா இதை விட கொடுமை எதுவுமே கிடையாது. நீங்க நேர்மையான நீங்க எல்லாத்தையும் ஒரே கட்டத்தில் நடத்த வேண்டியதானே? பீகார்ல ஒரு கட்டம், மேற்கு வங்கத்துல ஒரு கட்டம், ஏங்க 7 கட்டமா நடக்குது? அப்படியே ரிலாக்ஸ்டா வேலை செய்யலாம். அப்படிதானே? எனக்கு அவசரமா அடிச்சு பெட்டியை தூக்கி 44 நாள் ஒரு இடத்துல மூடி வச்சுக்கீங்க. அங்க யாரு பாதுகாப்புக்கு நிக்க போறவங்க? யாரு? எங்க அப்பாவா இல்ல என் மாமாவா எங்க மச்சானா? யாரு? அந்த சீமானன் அப்ப என்ன சொல்றாரு? இவிஎம் மிஷின் மேல எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னு. டவுட் இல்லைங்க, அது ஒரு குப்பை. அது முழுக்க அது மோசடி செய்யற வேலை. டவுட்லாம் எங்க இருக்கு எனக்கு? நான் தான் அப்ப இருந்து சொல்றேன் அது கூடாது. உலகில் எந்த பைத்துக்கார எல்லா நாடும் கைவிட்டுச்சுங்க. எந்த நாடு வச்சு எப்படி சொல்லுங்க? நைஜீரியா, இந்தியா தவிர வேற எந்த நாட்டுல வாக்கு இருக்கு சொல்லு? கண்டுபிடிச்சு உனக்கு கொடுக்குற ஜப்பான் மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற அந்த இதுதான் தயாரிச்சு அந்த நாடு பயன்படுத்துதா? அப்புறம் நாம் தமிழர் கட்சி நேரம் தவறி சின்னத்துக்கு கோரிக்கை வச்சது அரசியல் சாயம் போட்டாங்க. அண்ணாமலை வர சொல்லுங்க. நீ ராமர் பக்தன் தானே, ஜெய் ஸ்ரீராம் கோஷம் தானே. நீ 2 பேரும் ராமர் கோயிலுக்கு போவோம். நீ தான் என் சின்னத்தை பறிச்சதுக்கான ஆள்னு நான் எடுத்துக்கிட்ட ஆள்னு நான் சத்தியம் பண்றேன். நீ அதே ராமர்ல எனக்கும் இந்த சின்னம் பறிச்சதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. பிஜேபிக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை சொல்லிடு. நான் கட்சியை கழிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுறேன். வா 2 பேரும் போமா அயோத்திக்கு போமா. என்ன நீ தானே பெரிய கடவுள்னு நம்பிட்டு இருக்கா? வெரி பிக் லார்டுன்னு தானே ராமர் வா போவோம். இந்த சேட்டெல்லாம் வச்சுக்கூடாது. அது உன்னை மாதிரி அரசியல் தெரியாத ஆபீஸ்ல தூக்கி போட்டா 5 வயசுல இருந்து அரசியல் பண்ணிட்டு இருக்க பையனா. சிவகங்கை கலெக்டர் ஆபீஸ்க்கு விவசாயிகளோட சேர்ந்து 5 வயசுல கொடி பிடிச்சி கம்யூனிஸ்ட் கொடி பிடிச்சி போன வேணா. என்கிட்ட நீ பேசக்கூடாது. நீ நடக்கல, சின்ன நடக்கல. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தானே சட்டம். அப்ப மாம்பழமும் இந்த சைக்கிளும் குக்கரும் அப்படி ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வா? உங்ககிட்ட பதில் இருக்கா? இல்ல சரி. 2 தொகுதியில் தான் நிக்கிறாரு டிடிவி, 3 தொகுதியில் தானே நிக்கிறாரு எங்க ஐயா ஜி.கே. வாசன். மீதி ஐயா நீ உதிரி சின்னமா சுயேட்சைக்கு வைக்கல. எங்க ஐயா மாம்பழத்துல 10 தான் நிக்கிற, மீதி வைக்கலாம்ல. எனக்கு அவன் நீ கொடுத்தா சின்னத்தை அந்த கர்நாடகான்னு. நீ தேர்தல் ஆணைய ரூல்லாம் பேசுறிய. ஒரு கட்சிக்கு அப்படி 3 சின்னம் கொடுத்த. ஆந்திரால இந்த ஸ்டவ் அடுப்பு, இங்கே கேஸ் சிலிண்டர் கர்நாடகா. அப்ப அது போக காமன் சிம்பல் நேஷனல் பார்ட்டின்னு எப்படி நீ முடிவு பண்ண? அங்கீகரிச்சிட்டியா அவனை? தேசிய கட்சி அவன் அவ்வளவு வாக்கு வாங்கிருக்கானா, வென்றிருக்கானா? எனக்கு கொடுக்கூடாதுன்னு முடிவு பண்ண. 17ஆம் தேதி போடுறான், 14ஆம் தேதி கொடுத்து அனுப்பிடுறேன். அதான் வருது வளைவில் உங்களுக்கு வேணா அனுப்புறேன் வாட்ஸ்அப்ல. இருக்கா இல்லையா? அப்புறம் நீங்க என்னோட சின்னத்துல அவன் போட்டி போடல போயிட்டான்ல. நான் கேட்டேன் இந்த புதுச்சேரி தமிழ்நாட்டுக்கு மட்டுமாதான் எனக்கு ஒதுக்குங்கன்னு. அவன் போட்டி போட்டா என்ன பண்றதுன்னு நீங்க போடல போயிட்டான். அப்புறம் எதுக்கு நீ 40 தொகுதியில சுயேட்சை கொடுத்து போட சொல்ற? அது போட சொல்றேன். என் சின்ன 8ன்னு வச்சுக்க, இவன் 10ல் இருப்பான். என் சின்ன 4ன்னு வச்சுக்க, இவன் 6ல் இருப்பான். அப்ப பக்கமா போட்டு குழப்பி சீமான் சின்ன விவசாயி தானே போட்டு அதுல எனக்கு உள்ளுகிற வாக்கு சிதைக்கணுங்கிற எண்ணத்தை தவிர உனக்கு ஒன்னும் இருக்கு. ஆனா இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா இந்த சின்னத்தை மீட் எடுக்கிறதுக்கு நம்ம இந்த சின்னம் எனக்கு தேவையில்லை. நான் ஏதாவது ஒரு விவசாய சின்னத்தை வாங்குவேன். நீங்க பார்க்க போறீங்க 26ல்
நிறைய நான் சின்னம் கொடுத்துருக்கேன். அதில் இருக்கு, இப்போ தர முடியாதுன்னு இருக்காங்க. அதுக்கு நிறைய நாளாகும், 30 நாளைக்கு 3 மாதத்துக்கு மேலே அது வேலை இருக்குது. அடுத்ததில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்டேட் எலெக்ஷன் தானே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் நீங்கள் எதுனா தேர்தல் ஆணையமே என்று சொல்லுங்க. ஒரே நீங்கள் ஜனநாயகத்தில் இருக்கிற கொஞ்சம் நம்பிக்கை உங்களை மாதிரி பார்ட்டியில் தான். எங்களுக்கு தெரியுது மிஸ்டேக் தான், ஆனாலும் உங்களுக்கு சின்னம் கொடுக்கணும்னா 100 தடை வருதுன்னு தேர்தல் ஆணையர் சொல்கிறார். அப்போ என்ன பண்ணலாம்?